இயேசு கெத்செமனே தோட்டத்திலே பாரத்தோடு ஜெபித்த போது அவருடைய வியர்வை இரத்த துளியாக நிலத்தில் விழுந்தது. இதனால் நம்மளுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்முடைய மன அழுத்தங்கள், கவலைகள் மற்றும் மன போராட்டங்கள் இருந்து நமக்கு விடுதலையை வாங்கி தருகிறது. மன அழுத்தம் அப்படின்னா ஒரு பிரச்சனையை, ஒரு கவலையை உள்ளத்துக்களை கொண்டு வந்து நினச்சிக்கிட்டே நீங்கள் இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் மன அழுத்தம். இந்த மன அழுத்தம் எங்கே கொண்டு விடுதுன்னு கேட்டிங்கன்னா சைக்கோவில் கொண்டு விட்டுரும். கவனிங்க, மெண்டலில் டச் பண்ணுறக்கூடிய ஒரு நோய், பைத்தியக்காரன டச் பண்ணக்கூடிய ஒரு நோய், அதுக்கு பேர் தான் மன அழுத்தம். இந்த மன அழுத்தம் இன்றைக்கி 42 வெரைட்டிஸில் அந்த சைக்கோ இன்றைக்கி உலகத்தில் பரவி கொண்டு இருக்கிறது. 42 45 வெரைட்டிஸில் பல தினசில் பல வழியில் போய்கிட்டு இருக்கு. ஆனால் பாருங்கள், இப்படிலாம் பிசாசு மன அழுத்தத்தை கொடுத்த தேவ பிள்ளைகளை வாட்டி வதப்பான் நினச்சி, என் தகப்பன் இயேசு என் பிள்ளைங்க மன அழுத்த படக்கலான்னு சொல்லி அவர் தன் சரீரத்தை வியாழப்பட்டு ரத்தத்தை சிந்தினாரு. அடிக்காம, சாட்டி எடுத்து அடிக்காம, அந்த கவலையில் இரத்த துளிகள் அப்படியே வேர்வை தண்ணியோடு கலந்து ரத்தம் அப்படியே தரையில் விழுகுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்களும் நானும் மன அழுத்தம் இல்லாமல் வாழ்வதற்கு, கவலை இல்லாமல் வாழ்வதற்கு, இந்த மன போராட்டம் இல்லாமல் வாழ்வதற்காக என் தகப்பன் இயேசு இரத்த வேறு வெறுத்திருக்கிறார். இப்போ புரியுதா இரத்த வேறு ஏன் வெறுத்தாருன்னு?